சென்னையில் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், காங்கிரஸ் MP ஜோதிமணி ஆகியோர் சந்தித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீனில் விடுதலையாகியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் RK சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுதலையானதிலிருந்து நேற்று முதல்ல திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். காலையில மூத்த அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்றும் அமைச்சர் பொன்முடி நேரடியாக கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்த செல்லும் போது அங்கே சென்று அவரோடு சேர்ந்து மரியாதை செலுத்தினார். அதே போல அமைச்சர் சேகர் பாபு நேற்று இரவு சந்தித்து பேசினார். தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உடல்நலம் விசாரித்து வருகின்றனர். காங்கிரஸ் MP ஜோதிமணியும் ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிறையில் இருந்தவாறே அவருடைய வெற்றிக்கு செந்தில் பாலாஜி தேர்தல் பணி ஆற்றியதாகலாம் சொல்லப்பட்ட நிலையில ஜோதிமணியும் விடுதலையாகிய நிலையில் செந்தில் பாலாஜி சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து கரூர் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருந்து திமுகவுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து பேசி வருகிறார்கள். காலை 11 மணிக்கு உச்சநீதிமன்ற நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிபந்தனை அடிப்படையில வெள்ளி மற்றும் திங்கட்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்துல 11 மணி முதல் 12 மணிக்குள் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி இன்று ஆஜராகி முதல் நாள் கையெழுத்திட உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.